பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் 9 மாதங்களை கடப்பதற்கான கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க நமக்கு, அவருடைய சுத்த கிருபையினாலங்க. இந்த நாட்கள்ல எவ்வளவு நமக்கு கவலைகள் இருந்திருக்கும், கஷ்டங்கள் இருந்திருக்கும். இந்த 9 மாதங்களுக்குள்ள எவ்வளவு வேதனைகள்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் தாங்கிடும் பலனும் தப்பிச் செல்லக்கூடிய வழியும் செய்தார் அல்லவா. அவருக்கு எல்லாம் நம்ம ஒரு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோங்க. மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதுனாலே தன் சரீர அளவோடு கூட்ட முடியுமா கவலைப்படுகிறதுனால என்று சொல்லி அழகாக ஆண்டவர் அங்கே ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. கவலைப்படாதீங்க, ஏன் கவலைப்படுகிறீங்க? நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவா. அவர் தூங்குறது இல்லைங்க, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கவலைகளை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். எனக்காக என் ஏசப்பா கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் எதுங்க கவலைப்படணும்? அவர் என்னோடு கூட இருந்து செயல்பட நல்லவராக வல்லவராக இருக்கிறார். நான் எதை குறித்து எதுக்கு கவலைப்பட வேண்டும் என்கிற சிந்தனை நமக்குள்ளாக வர வேண்டும். முதல்ல என்னப்பா என்னை மேற்கொள்ள முடியும்? எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரோடு கூட இருக்கிறார். நான் கவலைப்படுறதுனால ஏதாவது என் வாழ்க்கையில மாறிடுமாங்க? நான் கவலைப்பட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் கவலைப்படலாம், 2 நாள் கவலைப்படலாம், 10 நாள் கவலைப்படலாம், ஏன் 1 வருஷம் கவலைப்பட்டுட்டே கூட இருக்கலாம். ஏதாவது என் வாழ்க்கையில அது மாறி இருக்குமா? நான் கவலைப்பட்டு நான் தான் என்னுடைய பலனை குறைய செய்திருப்பேன். நீ தைரியமாக இரு என்று சொல்லி நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. 9 மாதங்களை கடப்பதற்கு நம்ம கிருபை அளித்தார்லவா. ஒவ்வொரு மாசத்துல எவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு நாள்ல எவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு நிமிடத்துல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவமானங்கள் இருந்திருக்கும், எல்லாத்தையும் நம்ம கடந்து வர செய்தார் அல்லவா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நம்மை காக்கிற தேவன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கவலை தான் இருக்கா உங்க வாழ்க்கையில தான் கவலை வருதா, அதை தூக்கி ஆண்டவர் மேல வச்சிருங்க. அவர் அதை சுமந்து கொண்டு உங்களுக்கு விடுதலை அளித்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக நடத்தி சொல்ல அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்த சொல்லுவதும் அதுதான். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் நம் பலனாய் இருக்கிறார். தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்து எல்லா காரியங்களையும் வாக்கி செய்து நம்மை பலனடை செய்து உற்சாகத்தின் பாதையில் நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.